ஹாய் வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். ஸோ ஆகஸ்ட் 23, 24 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பேன்ஸ் 156 காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. இது என்னது ஃபிக்ஸ்டு டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன வாட் இஸ் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. இப்போ ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 கிலோ என்ன கேரட் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ கேரட் கேட்டதுக்கப்புறம் கடைக்கார் கேரட் மட்டும் கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு கத்திரிக்காய், உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய தோரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாரு. நீங்கள் எதுக்குன்னு கேட்குறீங்க, நீங்கள் வந்து சாம்பார் தானே வைக்க போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி நீங்கள் கேட்டது ஒன்று, பட் அவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல், நம்ம வந்து சாம்பார் தான் வைக்க போகிறோமா என்னன்னு தெரியாமல், பட் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து நீங்கள் ஒரு காம்போ பேக் போல் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது பேர் தான் இதான் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏதோ ஒன்று, பட் அதுக்குண்டான ட்ரக்ஸை கொடுக்காம, பட் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸாக கொடுக்கறதுனால வரக்கூடிய விளைவுகள், பக்க விளைவுகள்லாம் நிறைய இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா அப்ரூவ் பண்ணாத ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ட்ரக்ஸ் வந்து நம்மளோட இதுல இருக்கு, புழக்கத்துல இருக்குன்றதுனால என்ன பண்றாங்க கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ட்ரக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுல என்னன்னு பாருங்க. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த கண்டிஷன் எடுங்க. இப்போ இந்த டேப்லெட் இது சம்திங், இந்த டேப்லெட்ல பாத்தீங்கன்னா செஃபிசிக்ஸிம் அண்ட் அசித்ரோமைசின் சொல்லக்கூடிய 2 விதமான காம்பினேஷன் இருக்கு. இது வந்து தேர்ட் கிளாஸ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ இந்த டேப்லெட் அவங்க எடுக்கிறதுனால இப்போ யோசிச்சு பாருங்க, செஃபிசிக்ஸிம் தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு அசித்ரோமைசின் தேவையில்லாமல் இருக்கு. அசித்ரோமைசின் தேவைப்பட வேண்டிய இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா செஃபிசிக்ஸிம் தேவையில்லாமல் கூட சேர்ந்து வருது. ஸோ இந்த தேவையில்லாமல் இந்த ட்ரக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதுனால என்ன பண்றாங்கன்னா இந்த இது மாதிரி ட்ரக்ஸ் வந்து பேன் பண்றாங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்மளோட இதில் இருக்கு, WHO அங்கீகரிக்கப்பட்ட நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் அந்த ட்ரக்ஸோட காம்பினேஷன் ஷுட் ஆக்ட் என்னன்னா பை டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். இப்போ 2 இது எடுக்கிறீங்க, டேப்லெட் சேர்ந்து ஒரு ட்ரக் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரக்கோட ரெண்டு ட்ரக் இருக்குன்னா அதில் ஒரு ட்ரக் 1 வந்து ஒரு விதமான மெக்கானிசம்ல வந்து ஆக்ட் ஆகணும், ட்ரக் 2 வேற மெக்கானிசம்ல என்ன ஆகணும், ஆக்ட் ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷுட் ஆக்ட் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கைனடிக்ஸ் மஸ்ட் நாட் பி வைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கைனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுக்கிறோம், அந்த ட்ரக்கோட என்ன ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன், முதல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், பிளட்ல ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு சைட் ஆஃப் ஆக்ஷனை போய் ரீச் பண்ணும். சைட் ஆஃப் ஆக்ஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் மெட்டபாலிசம், உங்களுக்கு அந்த ட்ரக்கோட வேலையை அது செய்யும். ட்ரக் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாடியில இருக்கக்கூடாது. அப்போ பாடியில் இருக்கக்கூடாது, எக்ஸ்கிரீட் ஆகணும். ஸோ தென் எக்ஸ்கிரீஷன். இப்போ ஒரு ட்ரக் உள்ள போயிட்டு எக்ஸ்கிரீட் ஆகிற ஹவர்ஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஹவர்ஸ்ல வந்து எக்ஸ்கிரீட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் 1 வந்து 6 ஹவர்ஸ்ல எக்ஸ்கிரீட் ஆகிற மாதிரியும், ட்ரக் 2 என்னது உங்களுக்கு 12 ஹவர்ஸ்ல எக்ஸ்கிரீட் ஆகிற மாதிரியும் காம்பினேஷன் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் சேர்த்துட்டா என்ன ஆகும், உங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ஃபார்மகோகைனெடிக்ஸ் மஸ்ட் நாட் பி வைட்லி டிஃப்ரெண்ட், என்ன இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ட்ரக்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான உங்களுக்கு சில விதமான ஃபீச்சர்ஸ். சரி, WHO என்ன பண்ணிருக்காங்க, ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லவே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா, WHO சில ட்ரக்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் இது ஆக்சுவலி. தென் டியூபர்குலோசிஸ்க்கு என்ன பண்றாங்க, ரிஃபாம்பிசின் பிளஸ் ஐசோசைனேட் என்ன கொடுத்து என்ன பண்றாங்க, இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால ஒன்றும் மக்களுக்கு வந்து நல்லது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் WHO அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. தென் ஆன்டி பார்க்கின்சன் டிசீஸ் என்ன பண்ணிருக்காங்க, லெவடோப்பா, கார்பிடோப்பா இது மாதிரி டேப்லெட்ஸ்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுனால என்ன நடக்கு, உங்களுக்கு மக்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் பெருசாக கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. WHO என்ன பண்ணப்பட்டிருக்கு, அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இப்போ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். அந்த இன்ஃபெக்ஷன் எதனால காசு ஆச்சுன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃபங்கஸா இருக்கலாம், என்னன்னே தெரியல. இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவர் வந்து இது மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துறாரு உங்களுக்கு, ஆன்டி பாக்டீரியல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கஸ் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கை கொடுத்துறாரு. பட் ஆனால் அது ஏதாவது ஒரு இதில் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இப்போ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மக்கள் என்னன்னா
பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ இல்லை கல்ச்சர் இது மாதிரி யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டோ போகிறதுக்குலாம் என்ன மக்கள் வந்து அது தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மக்களோட அவசரத்தன்மையினால டாக்டர்ஸ் இது போல ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸை கொடுத்து ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகி என்ன ஆகிடும், ஏதோ ஒன்றாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஸோ மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அவசரத்தன்மையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். இப்போ ஒரு பிரச்சனையால டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எவலுவேட் பண்ணுவாங்க. எடுத்த ஒரு ஒன் டேல என்ன பண்ணிட முடியாதுன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வில் கிவ் அ சொல்யூஷன். என்ன ரொம்ப நாட்களை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் அவங்களால. பட் எந்த டாக்டர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் போக முடியும். ஸோ இது மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் கொடுக்கறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ பாக்டீரியாஸ் நீங்க தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிர என்ன பண்ணிடும், பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு மியூட்டேட் ஆகிட்டு அதுக்குண்டான மோர் பவர்ஃபுல் ஃபார்ம்ல மியூட்டேட் ஆகிட்டு நிற்கும். ஸோ அதனால நீங்க வேற ஏதாவது பிரச்சனை போனீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட இருக்கும், அதனால ஒர்க் ஆகாம போயிடும், உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம். என்னன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம். இப்போ ஃபியூ டேஸ் பேக் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாஸ் மெடிசன் சொல்றவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு விதமான ஒரு சர்வே பண்ணாங்க. இவங்க சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டு எஃப்டிசி காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இந்தியாவில் என்ன ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த அன்அப்ரூவ்டு எஃப்டிசி காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்னன்னா இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வெளியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்ஐடினா நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் பேராஸ்டமால், உங்களுக்கு அஸ்லோஃபினாக், டைக்ளோஃபினாக், இது மாதிரி பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதில் தான் வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க, உங்களுக்கு அதிகப்படியான புழக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெட்ஃபார்மின், சுகர் கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ், ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸாக இருக்கலாம், தென் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு அன்அப்ரூவ்டு எஃப்டிசி காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஏன் இந்த பிரச்சனை, இதுக்கு என்ன இருக்கு, இது என்ன, இதுக்கு முன்னாடி ஏன் கவர்மெண்ட் இதை கண்டுபிடிக்கல அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஒரு ட்ரக்கை கிரியேட் பண்ணி வெளியில வரணும்னா யாரோட அப்ரூவல் வேணும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சிடிஎஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட என்ன வேணும், உங்களுக்கு அப்ரூவல் வேணும். இந்த ஆர்கனைசேஷன் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்களோட மினிஸ்ட்ரி கீழே வருது. 2012க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லையுமே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் பிரைசிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருந்தாங்க. அவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஏதோ ஒரு ட்ரக்கை கிரியேட் பண்றாங்கன்னா அவங்களே என்ன பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அப்ரூவல் கொடுக்கலாம். இது வந்து சில லூப்போல்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ட்ரக் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா லூப்போல்ஸை கண்டுபிடிச்சி வெளியில வந்து அவங்க தேவையில்லாம ப்ராப்பர்ட்டிஸ், என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு தெரியாம, ட்ரக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாம தேவையில்லாம ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸை வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா அது வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 2012க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிடிஎஸ்கோவோட அனுமதி இல்லாம எந்த விதமான ட்ரக் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லா வந்திருக்கு. ஸோ நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் கேஸ் போட்டு மறுபடியும் அதில் இருக்க லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சு வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது எதனால இது பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து யாரோ ஒரு நபர் தனி நபரோட பிரச்சனைகள்லாம் அவங்களால வரக்கூடிய தப்பு பண்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இவங்க அதிகப்படியான பிசினஸ் லாபத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ண, ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, இது மாதிரி ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ட்ரக்ஸ் தனியா வித்து அதோட அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காதுன்றதுனால இது மாதிரி ஃபிக்ஸ்ட் டோஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது இவங்களோட பிரச்சனையும் கூட. டாக்டர்ஸும் அதோட ட்ரக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம், நீங்க செஸ்டான் கோல்டு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிமுசலின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கும், பிளஸ் பேராஸ்டமால் இருக்கும். இது ரெண்டுமே சேம் ஆக்ஷன், சேம் ஆக்ஷன் பண்ணுங்க. இதுவுமே என்னதான் ஃபீவர் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் தான். இதுவும் நிமுசலைடும் என்னதான் உங்களுக்கு ஃபீவர் பிளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கக்கூடிய ட்ரக் இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ரெண்டும் ஒரே வேலையை செய்து தேவையில்லாம நிமுசலைட் கம்பேரிங் பேராஸ்டமாலை கம்பேர் பண்ணும்போது நிமுசலைடே உங்களுக்கு என்ன நல்லா பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாம என்ன இருக்கு, உங்களுக்கு பேராஸ்டமாலோட காம்பினேஷன் ட்ரக் வந்து உள்ள வருது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாம டாக்டர்ஸ்க்கு என்ன தெரியணும், இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு ட்ரக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு அவங்களும் பார்மசூட்டிக்கல் கம்பெனி சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதை தவிர்க்க ட்ரை பண்ணணும். ஸோ இது தேர்ட் ஒன்று, மக்கள் நம்மளோட இருக்கக்கூடிய பப்ளிக் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா
அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணி, இப்போ நீங்கள் சொன்னோம்ல பிளட் கல்ச்சர் எடுக்கணும், பிளட் எடுக்கணும், இல்லை யூரின் கல்ச்சர் எடுக்கணும், இதுக்கெல்லாம் செலவு வந்து பார்க்காம இதெல்லாம் வந்து ஒரு அன்வான்ட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி யார் பார்க்குறாங்கன்னா, மக்களோட பொதுவான கருத்து இருக்கு. மோஸ்ட் பீப்புள்ஸ் இதை அவாய்ட் பண்றாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுனால டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஏதோ ஒன்றுல சரியா போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. பட் இது வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சளி இருக்கு. பட் சளிக்கு மட்டும் எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, கோல்டு மட்டும் எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. கூடவே சேர்ந்து பேராஸ்டமால் காம்பினேஷன் எனக்கு தலைவலிக்கோ இல்லை மற்றதுக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கறதுனால அது இருந்து நான் எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இல்லாமல் எடுக்கும்போது அதனால வரக்கூடிய விளைவுகளை தான் இங்கே வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அர்ஜென்சி படக்கூடாது. ஒரு ஃபர்ஸ்ட் டேலே ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க கொடுத்த டேப்லெட் ஒரே நாளில் கியூர் ஆயிடுச்சுன்னா அவர் நல்லா படிச்ச டாக்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர்ன்ற மாதிரியும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஒரு டாக்டர்ஸ் வந்து அதை கியூர் பண்றாருன்னா அவர் சரியா படிக்கல, அவர் வந்து சரியா இல்லாத டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வந்து மக்களோட தப்பும் இருக்கு. ஸோ இதுல வந்து ட்ரையோ பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் அவங்க மேலேயும் என்ன இருக்கு, தப்பு இருக்கு. டாக்டர்ஸ் மேலேயும் என்ன இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. தென் நம்ம பப்ளிக் மேலேயும் ப்ராப்ளம் இருக்கு. திஸ் இஸ் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட். தேங்க்யூ.